Subramanian ji, ನಮ್ಮ NUBC ನ್ಯಾಷನಲ್ ಯೂನಿಯನ್ ಆಫ್ ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಕ್ಲಾಸಸ್ ಶೆಡ್ಯೂಲ್ ಕಾಸ್ಟ್ ಶೆಡ್ಯೂಲ್ ಟ್ರೈಬ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಮೈನಾರಿಟೀಸ್ ಅನ್ನೋ ಸಂಘಟನೆയാണ് ಅವರ ನ್ಯಾಷನಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ தான் உங்களை அந்த உங்களை இப்போ நம்ம நேஷனல் பிரசிடென்ட் ஜெகதீஷ் யாதவ் இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கக்கூடாது பிஜேபியில் சேர்ந்தாச்சு அது பிஜேபி நம்ம உங்களை அபிப்பிராயம் எப்படி அதுக்கு என்ன செய்ய முடியுது நாளைக்கு இங்கே நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட வந்து சொல்லியாச்சு உங்கள் அபிப்பிராயம் என்ன அது கேட்க வேணும் ஜனங்கள் கேட்கட்டு உங்கள் NUBC நேஷனல் செக்ரட்டரி சுப்பிரமணியன்ஜி அவருடைய அபிப்பிராயம் எப்படின்னு சொல்லுங்க. வணக்கம் சீனியர் மெம்பர் NUBC சோனகுமார்ஜி அண்ட் நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் கீதாஜி நமஸ்கார் அண்ட் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வித்தல் பவர்ஜி அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய NUBC தோற்றம் பேக்வர்ட் கிளாஸ்க்காகவும் எஸ்சிஸ்க்காகவும் மைனாரிட்டிஸ் மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. இந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட NUBC அதனுடைய தலைவராக நமது ஜெகதீஷ் யாதவ் அவர்கள் இருந்து வந்தார்கள். தற்சமயம் சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் பிஜேபியில் போய் சேர்ந்து விட்டார் என்ற செய்தி எல்லோர் மனதையும் வருத்தியது. இது பிஜேபியினுடைய அடிப்படை கொள்கைக்கும் NUBC அடிப்படை கொள்கைக்கும் வேறு வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அனைவரும் இதனுடைய தாக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காக அகில இந்திய சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டும் அகில இந்திய சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டும் அகில இந்திய வைஸ் பிரசிடெண்ட்டும் பொதுச் செயலாளர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்கள் அனைவரும் எல்லா 36 மாநிலங்களில் இருக்கிற மாநில தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எல்லோரும் யோசித்து ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்கை கூட்ட வேண்டும், எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கை கூட்ட வேண்டும், கூட்டி விரைவில் இது முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு இணங்க நமது திருமதி செக்ரட்டரி ஜெனரல் கீதாஜி அவர்களும் சீனியர் ஃபவுண்டர் மெம்பர் சொர்ணகுமார்ஜி அவர்களும் ஒருங்கிணைந்து இதற்கான முடிவை ஆலோசிப்பதாக சொல்லி இதற்கு முன்கூட்டிய 21/4/2024 அன்று திருவனந்தபுரத்திலே ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்கை இவர்கள் சொர்ணகுமார்ஜி தலைமையில் நடந்தேறியது. அதில் ஒவ்வொருவரை தலைவராக நியமிக்கலாம் என்று பரிந்துரைத்தார்கள். கீதாஜி அவர்கள் உதித் ராஜ் அவர்களையும் ராஜ்குமார் அவர்களையும் தலைவராக ப்ரப்போசல் வந்திருக்கிறது, அவர்களை பரிந்துரைக்கலாம் என்று ஆலோசித்தார்கள். சீனியர் ஃபவுண்டர் மெம்பர் நமது சொர்ணகுமார்ஜி அவர்கள் கீதாஜி அவர்களை பரிந்துரைத்தார்கள். ஆனால் எனக்கு பேச வாய்ப்பளித்த போது திருவனந்தபுரத்திலே நான் சொர்ணகுமார்ஜி அவர்களை தலைவராக்கலாம் என்று நான் ஆலோசனை வழங்கினேன். அங்கு எல்லோரும் யோகித்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் வருகை தந்தவர்கள் அனைவரும் கீதாஜி அவர்களை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று ஏகமானதாக குரல் எழுப்பினார்கள். அந்த முடிவை ஸ்டாண்டிங் கமிட்டியிலே வைக்க வேண்டும் என்று ஸ்டாண்டிங் கமிட்டியை நடத்திய சீனியர் மெம்பர் அவர்கள் சொர்ணகுமார்ஜி அவர்கள் அதை பரிந்துரைத்தார்கள். அதன்படி வருகின்ற நாளைய 28/4/2024 அன்று ஜெனரல் பாடி மீட்டிங் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒவ்வொருவரும் ஏகமனதாக அவர்களுடைய கருத்தை பதிவு வைப்பார்கள். அந்த யாரை தலைவராக்க வேண்டும் என்று முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்காக இந்த